மாஸ் இல்ல புரோட்டா செய்றோம். ஒரேதே இங்கிலீஷ்ல படிக்கிறது எங்க அம்மா எனக்கு தமிழ்ல தான் படிக்கிறது. நான் என்ன பண்றோம்? ஆனா அவங்களே என்ன ரீல் உடையா? அது நடக்காது. என்ன இங்க வந்து போர் அடிச்சிட்டீங்க கிச்சன்ல? ஆர்வம் போடல தாய்லாந்து போறானா? என்ன நடு ரோட்ல நிக்க வச்சிராதப்பா. நீ இந்த புரோட்டா கடை பார்த்தா நீ கசிட்டே. இது வந்து என்னோட ஃபேவரட் ரெசிபி. ஆயிரம் நான் எப்பயே தூக்கி போயிருக்கோம். இது தாய்லாந்து புரோட்டான்னு சொன்னல, எப்படின்னு சொல்றேன். ரெண்டு உருளைக்கிழங்குல வந்து யார் ஃபர்ஸ்ட் வந்து உளிக்க போறாங்கன்னு. ஒரு மாசம் கழிச்சு போல எப்படியே கோபா வந்து வீடு வச்சிருச்சு. நல்லா இருக்குன்னு கடவுளே அப்படி நம்ம எதுபுழுக்கிற மாதிரி வேண்டிக்குவோம். சூப்பரா இருக்கு. அசம்பல் பண்ணதுக்கு வெயிட் பண்ணு. நீங்க கை வச்சா மாவு படம் செய்யுமா? போதும் போதும் வெல்டர் பண்ணா. நல்லா சுட சுட பரோட்டா எடுத்து. ஆனா இந்த கறியில ஒரு உருளைக்கிழங்கு தான் இருக்கு. போதும் இப்ப தயாரா வராங்க. தயாராமா? எதுக்கு தயாரு? தெரியடி தயாரானே நான் தயார் இல்ல. இன்னைக்கு சூப்பரா தரமான ஒரு வீடியோ இருக்கு. வீட்ல மைதா இருக்கா? மைதா இருக்குது. பொய் சொல்லக்கூடாது. மைதா நிறைய இருக்கு. உங்க கல்யாணத்துக்கு மைதா மீட்டு நிறைய இருக்குது. சத்தியம் பண்ணு. அப்புறம் இது சோடா இருக்குது, உப்பு இருக்குது, என்ன இருக்குது என்ன? அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் அது இல்ல இது இல்லைன்னு சொன்னேன்னா அவ்வளவுதான். சரி வா இன்னைக்கு. சரி வா போய் மாஸ் காமிக்கிறேன். இன்னைக்கு என்ன செய்யறோம்? மாஸ் காட்டுறோம். மாஸ் இல்ல புரோட்டா செய்யறோம். புரோட்டா செய்யறோம். ஓகே வா. புரோட்டா செய்வோமா? புரோட்டா செய்வோமா? என்ன மாவுனே தெரியாம நீ வந்து இருக்குன்னு சத்தியம் வேற பண்ற. மாவு இருக்குது. இது பாரு நம்ம கடையில வாங்கின மாவு. அது பேர்ல இங்கிலீஷ்ல போடுறேன். உடனே இங்கிலீஷ்ல படிக்க வச்சு எங்க அம்மா நீ தமிழ்ல தான் படிக்க வச்சு. நான் என்ன பண்றேன்? படிக்க வச்ச மட்டும் நீ ஸ்கூலுக்கா போனேன். கட்டடிச்சு ஆத்துல தானே சுத்திட்டு இருந்த. ஆனா அவங்க தான் இப்ப நிறைய குழந்தைங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன ரீல் உடையா? அது நடக்காதடி நடக்காது. அப்பா எல்லாருக்கும் வணக்கம். இது என்னது? என்ன பவுடர் எல்லாம் கொட்டதே? ஒரு கிரியேட்டிவா பண்ணலாம்னு பார்த்தா ஒரு விளையாட்டுக்கு ஓபனிங் சீனே காமெடி பண்றீங்களோ? போட்டான்டா. எந்த ஊரா? ஒரு வணக்கம். தெரியாம கையை கொடுத்து இப்படிதான் பவுடர் கொட்டுவீங்க. என்ன இங்க வந்து பவுடர் அடிச்சிட்டீங்க கிச்சன்ல? வாரங்க நான் பவுடர் அடிச்சிட்டு தொடச்சுங்க பாருங்க ஃபுல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. சரி இன்ட்ரோ முடிச்சலாம். சாரி இப்பதான் மேக்கப் பண்ணிட்டு வந்தேன் நானு. சைடுல எல்லாம் இருக்கு. போயிடுச்சா? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா என்னது நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா மூஞ்ச கொஞ்சம் மாவு பூசி விட்டு அந்த மாவு வச்சு என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியாது. நம்ம சொல்லாதான் தெரியும். இல்ல போன வீடியோலயே சொல்லிட்டோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமா எல்லாரும் கமெண்ட்ல அதான் கேட்டுட்டு இருக்காங்க. நாம புரோட்டா செஞ்சு நம்ம வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அதனால நான் இப்ப ரோடு பக்கம் போனா புரோட்டா கடையில ஒரு ஆசை. புரோட்டா திங்காளி எனக்கு தான் கேட்டுட்டே இருந்தேன். சரி கேட்கல. சரி திடீர்னு நீ செய்யலாமா? உங்க வீட்டை விட்டு எங்க வீட்டை விட்டு ஊர்பட்ட விட்டுப்பா. நேற்று கூட நீங்க ஈரோடு போயிட்டு வரும்போது கேட்கலாமான்னு இருந்தேன். இப்ப புரோட்டா செய்யலாம்னு சொன்னதுக்கு ஆமா நீ 3 மணி நேரம் சொல்லி அதனால கடையில வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. டக்குனு 2 வாரமா பிச்சு போட்டமா வாங்கணும். சரி அப்ப இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். போய் கடையில வாங்கி சாப்பிட்டு நிறுத்திக்கலாமா? இல்ல போட்டு செய்வோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்கல்ல. அதனால நம்ம செஞ்சா ஒரு 2 சேர்த்து தின்னுக்கலாம். அது இன்னைக்கு நம்ம செய்யறது வந்து புரோட்டா தான் செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா கத்துக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நீங்க சொல்லி தர போறேன். நார்மல் புரோட்டா, தாய்லாந்து புரோட்டானா வீடியோ பாரு. எனக்கே தெரியாது. சரி பாப்போம். அததாங்க நானும் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தேன். பார்க்கலாம். அது எக்ஸ்ட்ரா செய்வா பாப்போம். வீடியோ முழுசா பாரு சொல்றேன். சரி உனக்கே தெரியும். ஜிவி அவசரப்பட கூடாது. அப்படியே சரி ஓகே. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். மணி இப்ப 7 ஆயிடுச்சு. மணி 11 மணிக்கு தான் சாப்பிடுவோம். பாருங்க என்ன. சரிம்மா ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா ஜிவி? புரோட்டா பிடிக்குமா உனக்கு? புரோட்டா மைதா மாவுல அடிக்கடி சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதே பாப்பா. இல்ல எப்பயாவது ஒரு டைம் சாப்பிடலாம். அடிக்கடி சாப்பிடக்கூடாது. என்ன நடு ரோட்ல நிக்க வச்சிராதப்பா. சாப்பிடலாங்க. நீ செய்வோம். இன்னைக்கு புரோட்டா சாப்பிடுவோம். மைதா மாவு எப்படி சொல்ற? நைஸா தான் மைதா மாவு. கார்ன்ஃப்ளவர் இத விட நைஸா இருக்கு. ஆமா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சொரசொரன்னு இருக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்ப நெருங்கிடும். இது மாதிரி ஒரு அளவுக்கு இருக்குது. மேலே ஒண்ணுமே தேவையில்லை.
இங்கே அழகா மைதான்னு எழுதியிருக்காங்க. பார்த்துக்க கேட்டுக்கா. உடனே நான் சும்மா குத்துமை போய் வாயில போட்டேன். எங்க அம்மா வாயில ஒட்டுது பாரு, பசை ஒட்டுது பாரு. பசை ஒட்டுது. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. வேகாத புரோட்டாவை எடுத்து வாயில போட்ட மாதிரி இருக்கு. அப்ப இதான் மைதா. பிளேஸ் முன்னாடி க்ளீன் பண்ணியாச்சு. இங்கதான் போய் மாவு பெய்ய போறோம். ஆமாங்க, மாவு பேட்டு தனியாக கல் போடல. கல் போட இடம் கொடுத்தாரு. அதனால பழைய வீட்டுல எப்படி மாவு பேட்டுமோ அதே மாதிரி இங்கேயும் பேயிரும். இதுதான் ஈஸியா இருக்கும். ஆமா, நீங்க கீழே குண்டான்ல செய்யறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிடாதீங்க. குண்டான்ல செய்யவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ கேப்பியே குண்டா இல்லாதவங்க என்ன பண்றது, இந்த மாதிரி பிளேட் இல்ல இந்த மாதிரி இடம் இல்லாதவங்க என்ன பண்றதுன்னு கேப்பியே. இல்ல இருக்கும் இல்லாதவங்க என்ன பண்றது, இல்லாதவங்க நல்லா வடசட்டில போட்டு நல்லா பேஞ்சிக்கலாம் தெரியுமா. வடசட்டி ஷேப் மாறிடாதுங்கம்மா. வடசட்டியோட இது மாறிடும். சப்பாத்தில மாவு பேஞ்சுன்னா வடசட்டில வச்சு தூக்கி போட்டு அடியில பூரா தூக்கிட்டு போயிடும், உருண்டையாயிரும். இல்ல இந்த மாதிரி பிளேட் இல்லாதவங்களோ இல்ல குண்டாக்கி இல்லாதவங்க என்ன பண்றீங்க, ரொம்ப சிம்பிள். கடையில போய் 15 ரூபாய் கொடுத்து புரோட்டா வாங்கி சாப்பிடுறது ரொம்ப ஈஸி. நீங்க கேளுங்க, வீடுன்றது குண்டா இல்லாத ஒரு இது பாத்திரம் இல்லாத யாரும் குடி இருப்பாங்களா? பாத்திரம் இருக்கும். வீடுன்னு இருந்தா பாத்திரம். ஆமா கரெக்ட். வீடுன்னு இருந்தா வாசப்படி பாத்திரம். வாசப்படி இல்லாத வீட்டை நான் காமிக்கிட்டுமா? காட்டு பாக்கலாம். காமிங்க. எவ்வளவு போதுமா? எதுக்குமா எத்தனை? குத்துமை இப்ப ஒரு 1/4 கிலோ போட்டு விடுங்க. இல்ல 1/2 கிலோ மாவு. குத்து மதிப்பால 1/2 கிலோ போதுமா? எதுக்குமா எத்தனை? 1 கிலோ மாவுல பாதி மாவு போட்டாச்சு, பாதி மாவு இருக்குது. இப்ப நம்ம இதுல 1/2 கிலோ மாவு போட்டுருக்கோம். 1/2 கிலோ. ஓகே சரி, இப்ப இதுல வந்து என்ன போட போறோம்? இதுல வந்து இப்ப கொஞ்சம் சக்கரை தூள், ஒரு சக்கரை, கொஞ்சம் சோடாப்பு. சோடாப்புலாம் போடவே கூடாது. தயவு செஞ்சு எங்க அம்மா பேச்ச கேட்காதீங்க. சோடாப்பு போடவே முட்டை போடணும். முட்டையும் ஊத்தலாம், பால் ஊத்தலாம். சக்கரை கொஞ்சம் போடணும். சரி, ஆனா உப்பு தான் எல்லா டிஷ்ஷுக்கும் தேவை. இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னோட பழைய வீடியோ 2 பேர் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து நான் சொன்ன ரெசிபியே காப்பி எடுத்துட்டு வந்து சொன்னமா இல்லையா? கரெக்டா சொல்றமா இல்லையா? நான் வந்து ஒரு மரியாதைக்கோசரம் உங்ககிட்ட கேக்குறேன், இப்ப என்ன போடலாம், இப்ப என்ன போடலாம்னு. நீ இந்த புரோட்டாக்களை பார்த்தா நீ கேசிட்டே. இது வந்து என்னோட ஓல்ட் ரெசிபி. ஓல்ட் ரெசிபி. போய் எங்க வீட்டு பக்கத்துலயே பின்னாடியே புரோட்டா கலந்து அங்க போய் நின்று வேடிக்கை பார்த்து யார்கிட்ட வீல யார்கிட்ட வேலை விட முடியாது. உப்பு இவ்வளவு போதுமா? போடு. தேவையான அளவு உப்பு. இன்னும் கொஞ்சோண்டு போடணும். அது 10 சப்புன்னு இருக்கும். நீ கையில கொடு. சரி, ஓகே. சக்கரை கொஞ்சம் போடுமா? சக்கரை போடணும்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் வரும், செவந்த மாதிரி வரும். மேல வந்து அந்த பிரவுன் கலர் வரும். அதுக்கோசரம் கொஞ்சம் சக்கரை. அது கொஞ்சம் லைட்டா தீய விட்டா வந்துராது? தீய விட்டா தீய டேஸ்ட் வரும். அது நல்லா இருக்குது. எப்படி ஐடியா தீய வருங்க. முட்டை ஊத்தலாமா பால் ஊத்தலாமா? முட்டை ஊத்திக்கலாம். எங்க அம்மா பழைய வீடியோல இதேதான் பண்ணுச்சு, இந்த வீடியோல இதேதான் பண்ணுது. முட்டையோட விலை எவ்வளவு? 6 ரூபா. பாலோட விலை 1/2 லிட்டர் பாக்க ஊத்துறோம் 2 ரூபா. அதனால 6 ரூபாயோட முடிச்சுக்கலாமேன்னு எங்க அம்மா முட்டை ஊத்தலாங்குது. முட்டை ஊத்துனா சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆமா, கேக்ல எல்லாம் முட்டை தானே போடுறாங்க. சாஃப்டா இருக்குல்ல, எல்லாமே சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அதான் சாப்பிட்டா நல்லா தான். அங்க போய் என்ன தருந்தா இங்க வா, நான் தரவா அவளுக்கு. இதுதான் உடைக்கிற இந்த மாதிரி மரக்கரண்டி எல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. மரக்கரண்டி யூஸ் பண்ண கூடாது முட்டை உடைக்கிறதுக்கு. எப்பயுமே வந்து இந்த முட்டை ஓட்டுல வந்து சைனஸ் அமினோ எசிடேட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கும். அது ரீவைண்ட் பண்ணி நீங்களே இப்படி 2 டைம் எடுத்துனீங்கன்னா 10 செகண்ட் பின்னாடி போகும். அது நீங்களே பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த அமிலம் வந்து இந்த மரக்கட்டையில உடைக்கும் போது அது வந்து ரியாக்ட் ஆகி வேஸ்ட் போயிடும். அப்புறம் புரோட்டா வந்து ஹார்டா வந்துருச்சுன்னா அதுக்கு நாம இருக்குல்ல, நான் செய்யற மாதிரியே செய்யணும். வெளியிருந்து உடைக்கிற முட்டைக்கு எத்தனை பேச்சு. வாயப்பா இருந்தா வாயிலும் நாய் எப்பயே தூக்கிட்டு போயிருக்கோம். நாயிலும் நீ பள்ளிக்கூடத்துல தூக்கிட்டு போயிருக்கோம். வாயிலோடி தப்பிச்சு ஈக்காட்டு வந்து உட்காந்துருக்குறது. மாவு போதுமா 4 பேத்துக்குன்னு? 4 பேத்துக்கு 10 அளவுக்கு சாப்பிடுவோம். 10 பழைய சோத்தை புரிஞ்சு பழைய சோறு இல்லையே. வந்து ஒரு முட்டை உடைச்சு ஊத்தியாச்சு. ஒரு முட்டை வெங்காயம்லாம் வருது. வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு பேச்சு ஒரு இது. அதுவும் சூப்பரா இருக்கு. காரசாரமா பழைய ஃபார்ம்ல இல்லைன்னு வந்து எல்லாரும் கலாய்க்கிறாங்க. இந்த பழைய ஃபார்ம்னா எப்படி இருந்தீங்க? பழைய ஃபார்ம்னா இதே எக் ரெசிபி அதுல வேண்டால மதுரைக்காரங்கிட்ட வச்சுக்காதல. சரிங்கள இங்க வாழ ஃபர்ஸ்ட் இந்த முட்டை சக்கரை யார் வாழைல போட போட்டு பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் முட்டையை இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊத்துமா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும். அப்புறம் பழைய வீடியோல சொன்ன மாதிரி தான் நிறைய தண்ணி போச்சுன்னா அப்புறம் போஸ்டர் ஓட்டுற கோந்து மாதிரி ஆயிரும். இல்ல கேக் செஞ்சிரும். அப்படியே சர்க்கரையை அடிச்சு விட்டு சர்க்கரையை போட்டு
மாவு எடுத்து போட்டு வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் இருக்குது போட்டு அடிச்சு விட்டு கேக்கு அடுப்புல வச்சு வேக விட்டா கேக்கு ரெடி. அன்னைக்கு செஞ்ச கேக்கே ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் தான் சாப்பிட்டோம். கை என்னாச்சு? கை என்னது? அப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்தேன். நீ கேட்டாதான் பாவி சொல்லாம எப்படி ஊத்துவாங்க? நீ இப்பதான் சொல்ல தண்ணி நிறைய ஊத்துறீங்க. நல்ல வேலை. எங்க அம்மா எப்பயுமே இந்த உப்பு தண்ணி தான் பிடிக்கும். இன்னைக்கு வீடியோக்கு ஆர்வ தண்ணி பிடிக்குது. அந்த தண்ணி நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த ஆர்வ தண்ணி தான் சேர்த்தணும். கேட்டுக்காங்க. ஊத்து நல்லா ஊத்து. போதுமா? போதும். சரி. இப்போ மாவு எல்லாமே பிணைஞ்சாச்சு. இப்போ வந்து லைட்டா எண்ணெயை ஊத்தி அப்ளை பண்ணிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான். மாவு வந்து எண்ணெய் ஊத்தி இங்க பாருங்க அவ்வளவு எண்ணெய் ஊத்தணும். இப்ப எண்ணெய் ஊத்துன மாதிரியே இல்ல. மாவு வந்துட்டு இப்படி அழுத்தினோம்னா நல்லா அழுந்தணும். இதான் வந்து மாவோட சரியான பதம். எண்ணெய் ஊத்து. என்ன ஊத்தணும்? எண்ணெய் எவ்வளவுக்கு எவ்வளவு ஊத்துறமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. போதும். இது தாய்லாந்து புரோட்டான்னு சொன்னல, அது எப்படின்னு சொல்றேன். ஆக்சுவலா வந்துட்டு இந்த எண்ணெய் வந்து தாய்லாந்துல இருந்து வாங்கிட்டு வந்த எண்ணெய். இந்த எண்ணெய் ஊத்தி நான் செய்யறதுனால இது வந்து தாய்லாந்து எண்ணெய். இந்த எண்ணெய் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட கடலை எண்ணெய் இருந்ததுன்னா நீங்க கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கடலை புரோட்டாவா? அது இந்தியா புரோட்டா. மூச்சு வாங்குது மாவு பெஞ்சு வச்சு தட்டக்கூடாது. மாவு வந்து இந்த மாதிரி நல்லா இழுத்து நல்லா பெய்யணும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் இந்த மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி நல்லா இழுத்து தேய்க்கணும். தேய்ச்சி முடிச்சிடணும். இதெல்லாம் ஃபுல்லா தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து மேலே காயாம இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சமா எண்ணெயை தேய்ச்சி ஒரு 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 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். புளிஞ்சிட்டியா? அப்படியே போடு. ஓகே, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். மாவு வந்து ஊறிட்டு இருக்கு. அதுக்குள்ள வந்துட்டு அதுக்கு வைக்கக்கூடிய குருமா ரெடி பண்ணிக்கலாம். குருமா வைக்கிறதுலையும் ஒரு போட்டி. இந்த 2 உருளைக்கிழங்குல வந்துட்டு யார் ஃபர்ஸ்ட் வந்து உளிக்க போறாங்கன்னு. போட்டிக்கு தயாரா? 1 2 3 ஸ்டார்ட். அந்த இது வந்து புதுசு வந்து நல்லா ஈஸியா கட் பண்ணோம். நம்ம வீட்டுல ஜெயிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு இருக்கு. தரவே இல்லை ஒண்ணுமே. ஒரு இது கூட இருக்க கூடாது. ஆமா, ஒரே மாதிரி இருக்கட்டும். ஓகே, அங்க கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு. எங்க இதா? அது கழுவுனாதான் போவோம். அது எப்படி எடுக்குது? சரி, அப்ப மேட்ச் வந்து டிரா. A few moments later. என்ன வெளிய நின்னு இருக்கீங்க இந்த நேரத்துல? நம்ம ஆர்டர் 1 மாசத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ண சோஃபா வந்துட்டு இன்னைக்கு டெலிவரி பண்றாங்க. ஸோ உள்ள அசம்பிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ரெசிபி? அது பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கே தெரியும். 1 மாசம் கழிச்சு முதல்ல எப்படியே சோபா வந்து வீடு சேர்ந்துருச்சு. நல்லா இருக்குது. அசம்பிளே பண்ணல, அதுக்குள்ள நல்லா இருக்கு. சும்மா பார்த்தா தெரியுது இல்ல? பாரு, வெளிச்சம் அவங்களுக்கு ஒரு சௌரியமா இருக்குது. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கரெக்டா இன்னையோட 31வது நாள். ஆமா, 1 மாசம் கழிச்சு வந்திருக்கு. 31 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து வந்திருக்கு. உள்ள அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம். நல்லா இருக்குன்னு கடவுளே அப்படி நம்ம எதிர்ப்புக்கிற மாதிரி வேண்டிக்குவோம். நல்லாதான் இருக்கும். எவ்வளவு விலை, கொஞ்சம் விலையா? சூப்பரா இருக்கு. அசம்பிள் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம ஏதோ டேமேஜ் இருக்கான்னு பாத்துக்கணும். வண்டியில கொண்டு வந்திருக்காங்கல்ல. ஆமா, அது ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் ஃபுல்லா. நல்லா குசனைக்கு சூப்பரா இருக்கு. வாங்கம்மா, கவர் பிரிச்சாச்சு. சூப்பரா இருக்கு. நம்பி போச்சே. வந்தாங்க. வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேஃபா வந்து சோஃபாவை டெலிவரி பண்ணிட்டாங்க. 1 மாசம் ஆச்சு சோஃபா வந்து. அப்புறம் மதுரையில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்து கஷ்டப்பட்டு அங்க இருந்து வந்து எப்படியே உள்ள இறக்கிட்டாங்க. சாப்பிட்டு பார்க்கணுன்னு இல்லம்மா டைம் ஆச்சு முன்னாடி சாப்பிட்டாங்க. சரி, டீ தான் வச்சு கொடுத்து நம்மளால பிடிச்சது. டீ குடிச்சு
ஸ்நாக்ஸ் கொடுத்தேன் பசங்க சாப்பிடல சரி போயிட்டு வரமா நாங்க சரி பாத்திரமா போயிட்டு கட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறோம் எப்படி கட்டி சந்தோஷமா சரி கோயம்புத்தூர் சரி வாங்கண்ணே சரிங்கண்ணா பார்த்து பொறுமையா பத்திரமா போங்க பரோட்டா பண்றதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு சோஃபா வந்தானே படுத்துக்கிட்டாச்சு. அனுபவிக்கணும்ல அது சாப்பிட்டு அனுபவிக்கலாம். இனிமேல் இங்க தான் தூங்க போற கரெக்டா? உட்கார்ந்தாலே தூக்கம் வருது. நீங்க உட்கார்ந்தானீங்க இப்ப இந்த சோஃபாவை பத்தி நம்ம அடுத்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஆமா என்ன பிரைஸ் எவ்வளவு சீட் எங்க வாங்கணும் அதெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ போய் புரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. உருளைக்கிழங்கு அரிச்சு வச்சு எல்லாம் கலர் மாதிரி போச்சு. தண்ணியில போட்டு வைக்கணும். நம்ம அதுக்குள்ள சோஃபா வந்ததுனால இதை மறந்துட்டோம். கடவுளேமா உருளைக்கிழங்கு கலரே மாற ஆரம்பிச்சிருச்சுமா. ஸோ மாவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நல்லா ஐயோ பேர் மறந்துருச்சு. நல்லா வாவேன் இந்த மாதிரி அழகா இப்படி வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்குவோம். என்ன அழகா இருக்கு. கரெக்ட். ஆமா நான் பண்றேன். இது எடுக்கும் போதே மேல என்ன தொடங்கணும்னு ஒருத்தர் சொன்னாங்க. என்ன யார் அந்த ஒருத்தர்? அந்த ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஜிவி அதெல்லாம் எடுத்தோடனே வராது ஜிவி. பிராக்டிஸ் மேக்கப் என்ன வரும்? பிராக்டிஸ் மேக் அ மேன் பெர்ஃபெக்ட். ஆமா வெரி குட் அவ்வளவுதான். எடுத்தோடனே வராதுன்னு யாரும் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி புரோட்டா செஞ்சிருக்கேன் ஜிவி. புரோட்டா கோதுமையில புரோட்டா செய்யலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சேனல்ல பார்த்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சேன். அது வந்துட்டு கீத்தா போட்டு ஏதோ பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனா ஃபைனலா வந்துட்டு மேல முருங்கன்னு இருந்துச்சு, உள்ள நார்மல் கோதுமை தோசை மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இல்லையா? கோதுமையில அப்படிதான் இருக்கும், மைதாவா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. நான் உனக்கு சொல்லி தரேன் கவலைப்படாத சரியா? ஓகே. என்ன நீ பிடிக்கிற சைஸை பார்த்தா ஒருத்தருக்கு 3 புரோட்டா 2 புரோட்டா தான் வரும் போல. போதும் 2 புரோட்டா. ஓகே அம்புட்டு ஜிவி. வெரி குட் ஜிவி. இன்னைக்கே கூட்டு போய் ஒரு ஹோட்டல் கடையில சேர்த்து விட்டுறேன். நாமளே வச்சிடலாமா பேச ஹோட்டல் கடை? ஓகே. என்ன ஆட் பண்ணியாச்சு? அப்படியே ஃபுல்லா எல்லாத்துக்கும் தேய்ச்சிடு. அப்படியே எல்லாத்துக்குமா? அப்படியா? ஓகே. இப்போ வந்து ஃபுல்லா நான் அந்த பழைய வீடியோல செஞ்ச மாதிரி சப்பாத்தி எப்படி தேய்ப்ப அந்த மாதிரி ஃபுல்லா எவ்வளவு மெலிசா தேய்க்க முடியுமோ அவ்வளவு மெலிசா தேய்ச்சுடு. அப்படின்னா அது ஃபுல்லா என்ன தீயா வேலை செய்றீங்க குமார்? அவ்வளோதான். எல்லாமே தேய்ச்சி உருட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா மெலிசா எவ்வளவுக்கு எவ்வளோ மெலிசா தேய்க்க முடியுமோ இவருங்க எவ்வளோ பேப்பர் மாதிரி மெலிசா இருக்கும். தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 பிடிச்சி இப்படி அழகா தூக்கணும்னா பிய தான் செய்யும். பிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பிச்சை தானே சாப்பிட போகிறோம். ஆமாம் இல்லை இப்படி நம்ம நார்மலாக ரேண்டமாக சுத்த தானே போகிறோம். ஓகே அவ்வளோ அழகா இருக்கு. அப்படியே இப்படி வச்சு அந்த இது எண்ணெயில் போடும்போது வச்சுக்கிட்டா போதும். நல்லா எண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா தான் வந்துட்டு கரெக்டாக ஒரிஜினல் ரோஸ் மாதிரி இருக்கு. ஆமாம் ரோஸோட மேலே இருக்கிற மாதிரி இருக்கு. தேங்க்யூ அப்படிதான் பண்ணணும். நீங்க கை வச்சா மாவு கூட ரோஸ் ஆயிருமா? போதும் பில்டப் வேண்டாம். இப்போ உருட்டி வச்சதுல லைட்டாக வந்து கொஞ்சமாக கையில் எண்ணெய் ஊற்றி இப்படி நல்லா இது பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு இன்னொருக்கா திருப்பி போட்டு அதே மாதிரியே பண்ணி சப்பாத்தி கட்டை தான், வேறு எதுவும் யூஸ் பண்ணல. கடையெல்லாம் வந்து வீசுவாங்க, நமக்கு வீச தெரியாது. கற்றுக்கலாம்ல? எனக்கு வரல, கைவசம் வரல. அதுக்கு கிளாஸ் போனோம்னா வரும். அதுக்கெல்லாம் புரோட்டா கற்றுக்கிறதுலாம் கிளாஸ் இருக்கு ஜிவி. அது என்ன அசிஸ்டண்டா போய் சேர்ந்தா கற்றுக்கலாம்? அது அசிஸ்டண்டா கற்றுக்கலாம். இது சேம் அதே தான். கடையில் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கும், ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அதனால அவங்க அந்த மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம வீட்டுக்கு தானே பண்ணுறோம், அதனால அது அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. இதாக இது சேம் ஒரே மெத்தட் தான் வேறு, ஆனால் ரிசல்ட் ஒன்று தான். அவ்வளோதான். இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசா தைக்க முடியுமா அவ்வளோக்கு எவ்வளோ மெலிசா தைச்சுக்கணும். கொஞ்சம் நீல வாக்கில் தைக்கணும், அப்போ தான் எடுத்து சுற்றுறதுக்கு கரெக்டாக வரும். கரெக்ட். அவ்வளோதான். இங்கே பாருங்க அழகா வந்துட்டு வீட்டு கருப்பு கலர் டைல்ஸ்லாம் தெரியுது. ஆமாம் இவர் அப்படியே அழகாக எடுக்க வேண்டியதான். எடுத்து இப்படி கையில் வச்சு அவ்வளோதான். வெஜ் புரோட்டா இங்கே முக்கா இருக்குது, இங்கே வந்து ரோஸா மாறிடுச்சு. இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இப்போ மொத்தம் 12 இது சுற்றி வச்சிருக்கோம். ஆளுக்கு 3 வர மாதிரி இருக்குது, 4 பேர் இருக்கோம். ஆமாம். ஸோ எல்லாத்தையும் சுற்றி முடிச்சோடனே பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்க இது எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து தோசைக்கல்ல போடுறது தான். தோசைக்கல்ல போடுறதுக்கு முன்னாடி இந்த 2 கையை வச்சு நல்லா மெலிசாக வந்துட்டு விரிச்சுக்கிட்டோம். அவ்வளோதான், புரோட்டா தயார். இதை அப்படியே கொண்டு போய் தோசைக்கல்ல போட்டுருவோம். என்ன ஊற்றல இது வந்துட்டு எப்பயும் போல்
புரோட்டா வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ புரோட்டா வந்து இந்த மாதிரி நல்லா 2 சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும். இன்னொருக்கா திருப்பி போடு, நல்லா செவக்கணும். ஸோ புரோட்டா 3மே வெந்துருச்சு. இப்போ இதை வந்து தட்டிக்கலாம். ஸோ இது வந்து செம சூடு. இப்போ பார்த்து உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா லேயராக இருக்குது, செம சூடு. அதை அப்படியே எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டுருவோம். A few moments later. புரோட்டாவும் குருமா எல்லாமே தயார். சாப்பிடுவோமா? சாப்பிடலாம் வாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து புரோட்டாவும் குருமாவும் செஞ்சு சூப்பரான ஒரு புரோட்டா நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க. நல்லா சுட சுட பரோட்டா எடுத்து குழம்பு இந்த உருளைக்கிழங்க வச்சு அப்படியே எலும்புலாத கறியும் அப்படியே இந்த புரோட்டாவை வச்சு சாப்பிட்டா பிரமாதமா இருக்குது. ஆனா இங்க கறியில அதுல உருளைக்கிழங்கு தான் இருக்கு. கடையில் இருக்கிற குருமாவோட இது சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரெசிபி எடுக்கலான்னு தான் பார்த்தோம், டைம் ஆயிடுச்சுன்னு நாங்கள் எடுக்கலை. இந்த ரெசிபி வீடியோ நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம். செம்மையாக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது இந்த குழம்பு. இன்னொரு தனியாக இந்த குழம்பு மட்டும் எடுத்து உங்களுக்கு போடுறோம். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு நல்லா இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மா கைக்கு சர்வீஸ் பண்ணுறீங்க. டாடா பாய், see you. சாப்பிடலாம். The next day. ஸோ நேற்று நைட்டு வந்து புரோட்டா செஞ்சும் போது இந்த சோஃபா வந்திருந்தது, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று நைட்டு இருட்டாக இருந்ததுனால உங்களுக்கு அவ்வளோக்கு விஷுவல் கிடச்சிருக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்பெஷலாக இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்குது, சூப்பர். ஏன் ஸோ இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஒரு கடையில் ஆர்டர் பண்ணோம். கடை பேர்லாம் சொன்னால் நீங்கள் ப்ரொமோஷன்னு சொல்லிடுவீங்க. ஸோ அதனால் நான் கடை பேர்லாம் சொல்லலை. உங்களுக்கு சப்போஸ் இதே மாதிரி சோஃபா வேணும்னு நினச்சிங்கன்னா நான் அம்மா கைப்புக்கும் இன்ஸ்டாகிராம் பேஜை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஷாப்போட டீட்டெயில் சொல்கிறேன், நீங்களும் வாங்கிக்கலாம். குவாலிட்டி வைஸ் எப்படிமா இருக்குது? குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த சோஃபா ஆர்டர் கொடுத்தது வந்து எப்போன்னு பார்த்தோம்னா ஜனவரி 19ஆம் தேதி கொடுத்தோம். நேற்று வந்து பிப்ரவரி 20ஆம் தேதி கொண்டாந்து வீட்டில் இறக்கிட்டாங்க. நல்லா இருக்கு. நாங்கள் நேரில் போய் நான் வீடியோ ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஃபோட்டோவாக பார்த்துட்டு போய் நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நானும் ஜீவிதாவும் போயிட்டு நேரடியாக பார்த்து ஒரு மணி நேரம் அனலைஸ் பண்ணோம். எல்லா சோஃபா எப்படி இருக்கு, நம்ம இது ஃபுல்லுமே கஸ்டமைஸ் பண்ணி தான் பண்ணோம். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், 7 கார்னர் சீட்டு, 7 உட்கார்ற சீட்டு, ஒரு கார்னர் சீட்டு, ஒரு திவானு, மொத்தமாக வந்துட்டு 10 பேர் பக்கம் உட்காந்துக்கலாம் தாராளமாக. 4 பில்லோ, ஒரு டீபாய் எல்லாம் இது பில்லோலாம் தரமாட்டான்னு சொன்னாங்க. பார்கெயின் பண்ணி 4 பில்லோ வாங்கியிருக்கோம். நல்லா பின்னாடி உட்கார்ற குஷன்லாம் சூப்பரா இருக்கு. நல்லா இதாகுது. அதுவும் நம்ம அங்க பார்த்தது வந்துட்டு கீழே ஒரு கலர் இருந்துச்சு, இங்க ஒரு கலர் இருந்துச்சு, இங்க ஒரு கலர் இருந்துச்சு. நல்லாவே இல்ல. அது நல்லா இருக்கு. அது கீழே மஞ்சள் கலர் மாதிரி இருந்துச்சு. அது நல்லா இருக்கு. டபுள் கலர் மேல இருக்கிறதே கீழே கொடுத்தா காசு வந்து 4000 அதிகம்னு சொன்னாங்க. இப்போ வந்து 4000 ரூபாய் எச்சு கொடுத்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே கலரா ஒரு கலர் தான் நல்லா இருக்கும். 2 கலர் இருந்தா அது என்ன சிங்கிச்சா அந்த மாதிரி தான் 2 கலர் தான் போடுவாங்களாமா. இந்த கிளாத் வந்து ரேட் அதிகமாமா, அதனால இது மேல மட்டும் தான் போடுவாங்களாம், கீழே வந்து ஜூட் கிளாத் போட்டுருவாங்களாமா. அது எல்லோ கலர் மாதிரி இருக்கறனால அழுக்கானாலும் தெரியும், இதுனா தெரியாது. கரெக்டா காலுக்கிட்டே கால்ல மெயினா அழுக்கா வராங்க. சரி 4000 சேர்த்து கொடுத்து நம்ம ஒரே மாதிரி சரி சொல்லிட்டீங்க. போயிட்டு போகுது வாங்கி போட்டா கிடக்குள்ள ஒரே மாதிரி தான் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த சோஃபா வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே வந்துட்டு எங்களோட அம்மாவுக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜோட இன்ஸ்டா பேஜ் லிங்க் கொடுக்குறேன். அங்க வந்து டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து எங்க வாங்கினேன் அதெல்லாம் டீடைல்ஸ் சொல்றேன். கான்டாக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு தரேன். உடனே கிடைக்காது, 1 மாசம் ஆகும். 1 ஆகலாம் 1.5 ஆகலாம். நான் சீக்கிரம் வாங்கி நீங்க நினைச்சுக்காதீங்க. எனக்கு வந்து 10 நாள்ல டெலிவரி பண்றதா சொல்லியிருந்தாங்க. நானும் 11ஆவது நாள்ல இருந்து நான் எப்பங்க வரும்னு கேட்டு சலிச்சு போய் அப்புறம் ரொம்ப ப்ரெஷர் ஆயிட்டு லாஸ்ட் ஒரு 5 நாளா வந்துட்டு ஆனா தருவீங்களா தர மாட்டேங்க, ஏன்னா அட்வான்ஸ் ஆச்சு திருப்பி கொடுங்க, நாங்க வேற யார்ட்டையே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டெங்கு வந்துருச்சாமா, ஃபுல்லா நார்த் இந்தியன்ஸ் தான் நம்ம ஒர்க்கர்ஸ்லாம் டெங்கு வந்துருச்சு, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னாங்க. அதுவும் இல்லாம ஆர்டர் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகும். ஸோ அப்படி வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்து இந்த மாதிரி வேணும்னா அவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல தரேன், வந்து மெசேஜ் பண்ணுங்க.